இலங்கையில வெளிநாட்டு உள்நாட்டு உல்லாச பிரயாணிகளினுடைய வருகை மிக அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நிலையில இலங்கை எங்கிலும் இந்த உல்லாச பிரயாணிகள் பல இடங்களை பார்வையிடுவதற்காக பல இடங்கள்ல சென்று கொண்டு பார்த்து கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த வேளையில நாங்க நிக்கிற பகுதி ஒரு பதுள மாவட்டத்தில நிக்கிறோம். இங்கேயும் நிறைய உல்லாச பிரயாணிகள் நிறைய சனங்கள் வந்து நிரம்பி வழிஞ்சு கொண்டிருக்கு. இந்த வேளையில இப்ப 2 பேர் நிக்கிறாங்க. பாப்பம். நீங்க எங்க? நாங்க பதுல்ல. பதுல்ல. இப்ப இங்க இது என்ன பகுதியா இருக்கு? இது அம்பவேல ஃபார்முக்கு போற ரோட். மினி குளம் ஒன்று இது. இது ஒரு பிரசித்தி பெற்ற குளம் போல. நல்ல ஆழமான குளம் ஒன்று இது. நாங்க இப்படி போற வாக்குல நல்ல சீனியர் வந்து போட்டோஸ் கொஞ்சம் எடுத்துட்டு போக வந்தேங்க. அப்படியா? அப்ப எல்லாம் ஃபேமிலியா வந்ததா? ஃபேமிலியோட வந்து. அப்ப இன்னைக்கு மார்னிங் புறப்பட்டீங்க. ரைட். அப்ப இதுல வந்து வெளிநாடுகள் உள்நாட்டினுடைய மக்களும் அதிக அளவா வந்திருக்கிறாங்க. அது சிங்கள தமிழ் முஸ்லீம் எல்லாரும் கொண்டாட்டங்களும் ஒண்டா வந்துடுறதுனால நிறைய சனங்கள் இல்லையா? ரைட். இப்ப இதுல வெளிநாட்டு பிரயாணிகளும் வராங்களா? வெளிநாட்டு பிரயாணிகளும் வருவாங்க. இந்த கொஞ்ச நாள் இந்த பெருநாள் சிங்கள பெருநாள் தமிழ் பெருநாள் சீசன்னால எல்லாம் மிக்ஸ்ல தான் வராங்க. அப்படி இந்த நான் நினைக்கிறேன் இது ஒரு அமைதியான ஒரு அரசாங்கம் ஒன்று காணப்படாதாலேயும் நிலைமைகள் வந்து இந்த நாடு ஒரு அமைதியாக இருக்கிறதை சுட்டியும் நிறைய சனங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் என்று ஒரு இன பாகுபாடு இல்லாம சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? அப்ப நீங்க இந்த புது வருடம் அந்த சிங்கள பெருநாள் முஸ்லீம் பெருநாள் இதுகளை பத்தி நீங்க சொல்ற கருத்து என்ன? இந்த நாட்டுல இப்ப சனங்கள் அதிகமாக இதை பார்வையிட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி உங்களோட மனோநிலை இருக்கு? சாதாரணமா இந்த ஏரியால தான் இப்படி போனா வேலை ஃபார்ம் வரும். இங்கால போனா நியூசிலாந்து ஃபார்ம், அப்படி ஸ்ட்ராபெரி ஃபார்ம் எல்லாம் இருக்குது. சாதாரணமா அயில இந்த இலங்கையில இங்க மட்டும் தான் இப்படி ஒரு பாட்டு காண்றதுல இதெல்லாம் சீன்சல் கொஞ்சம் மீகி. ஒரு மலை மாவட்டத்துல இதெல்லாம் மாகாணத்துல மிகவும் கிட்டையான இடம் தான் இங்க அம்பவேல ஃபார்ம். இதாலதான் சீஸ் எல்லாம் உற்பத்தி செய்யறாங்க. இப்படியே போனா ஸ்ட்ராபெரி ஃபார்மும் இங்க தான் இருக்குது. அம்பவேலையும் இருக்குது, மறுவா நுவர்லி சைட்லயும் இருக்குது ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இது மாதிரி ஏரியால் பாக்குறது மிகவும் ஆச்சரியமா இருக்குது இந்த இலங்கையில. இந்த நிலையில நாம இதை பார்க்காமலுக்கும் சனங்கள் வந்து நிக்கிறாங்க. இந்த நாள்ல வந்து டூரிஸ்டல் குறவு. ஏன்னா சீசன்னால சுட்டி லோக்கல்ஸ் மட்டும் தான் இந்த ஏரியால இப்ப இந்த நாள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு கேட்கிறாங்க. இப்ப இங்க சூரியன் வரக்கூடிய இதுகள் இல்லையா இப்படியே இருக்கும். அந்த இந்த ஒரு நியூசிலாந்துல ஒரு 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 சார் சொன்னார். இப்ப இந்த இடங்கள்லாம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு உண்மையிலேயே நியூசிலாந்துல எப்படி இருக்கோ காலநிலை அதே போன்ற ஒரு காலநிலை காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த தாவரங்கள் இங்க இருக்கிற அந்த விலங்குகள் அதனுடைய தன்மைகள் எல்லாம் பார்க்கக்குள்ள அப்படி இருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப அதை பத்தி உங்களுடைய நிலைகள் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா வருஷத்துல 365 நாள் வரும். 365 டேஸ்ல 195 வந்து நியூசிலாந்து சேம் நியூசிலாந்து மாதிரி கிளைமேட் மாதிரி தான் இருக்கும். ரைட். தேங்க்யூ வெரி மச்.